ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இக்டரஸ். சரியா? ஸோ இக்டரஸை ஒரு ப்ராக்டிக்கலில், யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கலில், ஏன்னா இக்டரஸ் வந்துட்டு நிறையா இதில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிசிஎல்டி கேசஸில் வரும். சரியா? உங்களுக்கு மேக்ஸிமம் டிசிஎல்டி கேஸ் வந்துட்டு கண்டிப்பாக வச்சுருவாங்க. எல்லா காலேஜுமே டிசிஎல்டி ஒரு லாங் கேஸாவோ அல்லது ஷார்ட் கேஸாக வச்சுருவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி கேஸஸில் கண்டிப்பாக பேஷண்ட் வந்துட்டு ஜாண்டிஸில் தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்கில் இக்டரஸ் இருக்கும். சரியா? ஸோ பேஷண்ட் கிட்ட போயிட்டு இக்டரஸ் செக் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு எக்ஸாமினர் சொன்னால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன பண்ணணும் அதுதான் நான் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் பேஷண்ட்டோட ரைட் சைடில் நின்றுக்கணும். சரியா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஷண்ட்டோட ரைட் சைடில் நின்றுக்கணும். ரெண்டாவது பேஷண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம், பேஷண்ட் கிட்ட கன்சல்ட் வாங்கிடணும். சரியா? இக்டரஸை செக் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேஷண்ட்டை இந்த மாதிரி வந்துட்டு ரூம் லைட்டில் வந்துட்டு நம்ம செக் பண்ணக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை நம்ம வந்துட்டு வெளில சன்லைட் பக்கம், நீ இருக்கிற ரூமில் ஏதாவது ஜன்னல் இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா நீ வெளில அடிச்சுட்டு போகணும். சரியா? இப்போ நான் இருக்கிற ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ அதனால் பேஷண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே பக்கத்தில் அழைச்சிட்டு போகிறேன். சரியா? பக்கத்தில் நிற்கணும். சரியா? ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இப்போது நம்ம பேலார் நம்ம என்ன பார்த்தோம், லோவர் பால்பபிள் கன்ஜெக்டிவாக நம்ம பார்த்தோம். சரியா? இங்கே நம்ம வந்துட்டு இக்டரஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு நேராக பார்க்க சொல்லிட்டு நேராக பாருங்க. சரிங்களா? நான் கண்ணை நான் மேலே வந்துட்டு தூக்குவேன், நீங்கள் வந்து கீழே பார்த்தா போதும். சரியா? ஸோ பேஷண்ட்டை கீழே பார்க்க சொல்லணும். நம்ம வந்து எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா பல்பார் கன்ஜெக்டிவா. சரியா? இன்னும் சொல்ல போனால் அப்பர் போர்ஷன் ஆஃப் தி பல்பார் கன்ஜெக்டிவால நம்ம வந்து செக் பண்ணணும். சரியா? ஸோ மேக்ஸிமம் இக்டரஸ் இங்கே தான் பார்ப்போம். ஓகேவா? மேக்ஸிமம் உனக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாமே பல்பார் கன்ஜெக்டிவால இக்டரஸோட இருப்பாங்க. டிசிஎல்டி பேஷண்ட்ஸ். சரியா? ஜாண்டிஸ்டு பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. சரியா? வேற என்னென்ன சைட்லலாம் நம்ம வந்துட்டு இப்போ என்னென்ன சைட்லாம் வேற என்னென்ன இப்போ பல்பார் கன்ஜெக்டிவா இல்லாமல் வேற என்னென்ன சைட்லாம் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னா சப்லிங்குவல் மியூகோசா. சரியா? நாக்க மேலே தூக்கி பார்க்க சொல்றது. நாக்க மேலே தூக்குங்க, நேரம் நாக்க மேலே தூக்குங்க, நாக்க மேலே தூக்குங்க, மேலே. ஸோ நாக்க மேலே தூக்கி பார்க்க சொல்லணும், சப்லிங்குவல் மியூகோசா. அதுக்கப்புறம் ஓரல் கேவிட்டியில் ஏதாவது வந்துட்டு எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் இருக்கா, இக்டரஸ் இருக்கா அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாம்ஸ்லேயும் சோல்ஸ்லேயும். சரியா? கை நீட்டுங்க. பாம்பில் பார்க்கணும், சோலில் வந்து நம்ம வந்துட்டு உட்கார வச்சு பார்க்கலாம், அல்லது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுப்பைன் பொசிஷன் படுக்க வச்சு கூட பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்கின்ல பார்ப்போம். ரொம்ப கிரானிக் ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா ஸ்கின்ல கூட அவங்களுக்கு வந்துட்டு எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் தெரியும். சரியா? மெயினாக நம்ம வந்துட்டு அப்பர் பல்பர் கன்ஜெக்டிவால நம்ம செக் பண்ணுவோம் இக்டரஸை. சரியா? ஸோ இந்த மாதிரி சன்லைட், அதாவது உனக்கு பேஷண்ட்டை உனக்கு வந்துட்டு இப்போ எக்ஸாமினர் வந்துட்டு இப்போ இக்டரஸை போய் செக் பண்ணுப்பா அப்படின்னு நீ அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீ பேஷண்ட்டை இந்த மாதிரி சன்லைட் இருக்கிற போர்ஷனுக்கு நீ அழைச்சிட்டு போனாலே அவர் வந்துட்டு போதும், அடுத்தது போகலாம்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா நீ சன்லைட்டை பக்கத்தில் நீ அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னா உனக்கு இக்டரஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி அவன் பார்த்துருக்கான். கிளினிக்கல்ஸில் போஸ்டிங் நல்லா போயிருக்கான், ஸோ பங்க் பண்ணாமல் போயிருக்கான், ஸோ டெய்லி கிளாஸ் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவர் விட்டுருவார் மேக்ஸிமம். சரியா? ஃபஸ்ட்டு மெயினான அந்த இக்டரஸ் செக் பண்ணுற மெயினான விஷயமே சன்லைட்டில் தான் நீ வந்து செக் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இக்டரஸ். சரியா? ஸோ இப்போ இக்டரஸில் நமக்கு வந்து காமனாக இப்போ நான் எப்படி எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ காமனாக ஒரு எக்ஸாமினர் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க இக்டரஸில். சரியா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ டெஃபினேஷனில் இக்டரஸோட டெஃபினேஷன் எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் செகண்டரி டு இன்க்ரீஸ்டு பிலிருபின். சரியா? பிலிருபின் அதிகமாகிறதுனால ஸ்கின்லையும் மியூக்கஸ் மெம்பரேன்லையும் நமக்கு வந்துட்டு எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் தெரியுது. ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் இக்டரஸ். சரியா? ஸோ என்னென்ன சைட்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம இக்டரஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. சரியா? அப்பர் போர்ஷன் ஆஃப் தி பல்பர் கன்ஜெக்டிவா, அப்புறம் சப்லிங்குவல் அந்த ஏரியா சப்லிங்குவல் மியூகோசா, அதுக்கப்புறம் ஓரல் கேவிட்டி, அதுக்கப்புறம் பாம்ஸ் அண்ட் சோல்ஸு, லாஸ்ட்டில் ஸ்கின்னு. சரியா? ஸோ இந்தந்த சைட்லேயும் நம்ம வந்து இக்டரஸை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. சரியா? ஸோ இப்போது நம்ம பலூர் புக்கில் வந்துட்டு ஒரு டேர்ம் ஒன்று கொடுத்துருப்போம், ஸ்க்ளீரல் இக்டரஸ் அப்படின்னு. சரியா? ஸ்க்ளீரல் இக்டரஸ் அப்படின்னா அது ஒரு ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்கள் ஸ்க்ளீரல் இக்டரஸை பற்றினா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். சரியா? நமக்கு வந்து கன்ஜெக்டிவல் இக்டரஸ் தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அப்பர் போர்ஷன் ஆஃப் தி பல்பார் கன்ஜெக்டிவால பார்ப்போம், கன்ஜெக்டிவல் இக்டரஸ் தான். சரியா? ஸோ இதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது கேட்டால் சொல்லுங்கள். இப்போ அந்த பிலிருபின் இருக்குல்ல, பிலிருபின் ஹேஸ் ஹை அஃபினிட்டி ஃபார் எலாஸ்டின். சரியா? ஸோ பிலிருபினுக்கும் அந்த எலாஸ்டினுக்கும் ஒரு ஹை அஃபினிட்டி இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிலிருபின் வந்துட்டு நம்ம சன்லைட்டில் நம்ம கன்ஜெக்டிவாக சன்லைட்டில் காட்டும்போது இந்த எலாஸ்டின் எங்கே இருக்கும் அப்படின்னா கன்ஜெக்டிவாக இருக்கும். சரியா? நம்ம
எங்கே அழைச்சிட்டு போவோம், சன்லைட்டில் தானே அழைச்சிட்டு போவோம் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு. ஸோ சன்லைட்டில் காட்டும்போது இந்த பிலிருபின் வந்துட்டு சாலியபிள் ஃபார்மாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா, இது கேட்டால் சொல்லுங்கள். ஸோ எதனால நம்ம வந்துட்டு சன்லைட்டில் நம்ம செக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான 3 பாயிண்ட். அதில் ஒரு பாயிண்ட் தான் இந்த சாலியபிள் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சன்லைட்டில் காமிக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு ஒரு பெட்டர் கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம வந்து சன்லைட்டில் அழைச்சிட்டு போகிறோம். ரெண்டாவது, ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். சரியா, ரெண்டாவது அவாய்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். இப்போது அந்த காலத்தில் இப்போயும் இருக்குது, அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அந்த ஃபிலிப்ஸ் குண்டு பல்ப் இருக்குல்ல, எல்லோ கலரில் எரியும். சரியா, அது வந்துட்டு கலரே ஆக்சுவலாக அந்த லைட்டே எல்லோ கலரில் தான் வந்துட்டு இது பண்ணுவோம், க்ளோ பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களோட ரூமில் வச்சுருந்தாங்க அப்படின்னா நார்மல் பர்சனை கூட அது வந்துட்டு இக்ட்ரஸ் பேஷண்ட்டாக மாற்றி விட்டுரும். அந்த எல்லோ கலர் நம்ம கண்ணில் பட்டு அது நம்ம கண்ணும் மொரார்லஸ் எல்லோ கலரில் தெரியும். சரியா, ஸோ அந்த மாதிரியான ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு சன்லைட் பக்கம் அழைச்சிட்டு போவோம். 3வது பாயிண்ட், நம்ம சன்லைட்டில் வந்து நம்ம காட்டும்போது அந்த பிலிருபின் வந்துட்டு சாலியபிள் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகுது. சரியா, ஸோ இந்த 3 பாயிண்ட் சொல்லுங்கள். நார்மல் வேல்யூஸ் ஆஃப் பிலிருபின். இப்போ சீரம் பிலிருபினோட நார்மல் வேல்யூ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 0.3லேருந்து 1.2 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும். சரியா, நார்மல். லேட்டன் ஜாண்டிஸ் அப்படின்னா சீரம் பிலிருபின் வந்துட்டு 1.2லேருந்து 2.5 வரைக்கும் 5 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும். சரியா, மோர் தென் 2.5 மில்லிகிராம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கிளினிக்கலி அப்ரிஷியபிள் ஜாண்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இப்போலாம் வந்துட்டு நார்மல் வேல்யூஸு, அப்புறம் வந்துட்டு லேட்டன் ஜாண்டிஸ்க்கு என்னென்ன வேல்யூ வரும், அப்புறம் கிளினிக்கலி அப்ரிஷியபிள் ஜாண்டிஸ்க்கு என்னென்ன வேல்யூ. சரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டிஃபரன்ஷியேட்டிங் டைப்ஸ் ஆஃப் ஜாண்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இது வந்து நார்மல் நம்ம வந்து டிசிடி கேஸ்லேயே படிச்சிருக்கோம். சரியா, ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸு, அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸு. சரியா, இந்த மாதிரி ஜாண்டிஸ்லாம் இதோட கலர் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேபி கேட்கலாம். இப்போ லெமன் எல்லோ கலரில் இருக்கும் அப்படின்னா அது வந்து இண்டிகேட்ஸ் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ். சரியா, டார்க் எல்லோ கலர் அப்படின்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். சரியா, அதுவே க்ரீனிஷ் டார்க் எல்லோ கலர் அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸில் வந்து வரும்னு சொல்லுவாங்க. சரியா, க்ரீனிஷ் டார்க் எல்லோ கலர். சரியா, எதனால க்ரீனிஷ் டார்க் எல்லோ கலர் வருது அப்படின்னா இப்போ லாங் ஸ்டாண்டிங் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸில் அந்த பிலிருபின் வந்துட்டு பிலிவெர்டினா கன்வெர்ட் ஆகிருக்கு. சரியா, ஸோ அதனால க்ரீனிஷ் டார்க் எல்லோ கலர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ. வேறு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாண்டிஸ், அதாவது எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் இருக்கும் பட் வித்தவுட் ஜாண்டிஸ். இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் என்னென்ன, இது என்கிட்ட கேட்ட கொஸ்டின் இது. என்கிட்ட கேட்டாங்க மெயின் ப்ராக்டிக்கலில் டிசிஎல்டி கேஸில், அதாவது எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் வித்தவுட் ஜாண்டிஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்லாம் சொல்லுன்னு கேட்டாங்க. ஹைப்பர் கரோட்டினீமியா. சரியா, மெயினாக இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஹைப்பர் கரோட்டினீமியா தான் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வேறு நிறைய இருக்குது, இந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குயினாக்ரின் இன்டேக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபீனால்ஸ், நைட்ரிக் ஆசிட் எக்ஸ்போஷர். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லணும். சரியா, ஸோ இப்போ தான் வந்துட்டு இக்ட்ரஸ்ஸு. ஸோ இப்போ நான் சொன்னது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன். சரியா, இக்ட்ரஸ்ஸை நீ தெரிஞ்சுக்க வேண்டியது டெஃபினேஷனு, என்னென்ன ஏரியாவில் நீ வந்து பார்ப்ப, அதுக்கப்புறம் வந்துட்டு சீரியல் இக்ட்ரஸ்ஸு இந்த அதை பற்றி கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த சன்லைட்டில் எதுக்காக பார்க்குறோம், அதுக்கப்புறம் நார்மல் வேல்யூஸ், அப்புறம் லேட்டன் ஜாண்டிஸ், அப்புறம் கிளினிக்கலி அப்ரிஷியபிள் ஜாண்டிஸோட நார்மல் வேல்யூஸ் ஆஃப் சீரம் பிலிருபின், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டிங் டைப் ஆஃப் ஜாண்டிஸ், அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டில் இந்த எல்லோ டிஸ்கலரேஷன் வித்தவுட் ஜாண்டிஸ். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, ஸோ இக்ட்ரஸை பற்றி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு கேட்கலாம். சரியா, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு டிசிஎல்டி கேஸில் யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான்ப்பா.